ஏய், என்ன சுதர்சன் இது? என்ன சுதர்சன், அவங்க தான் தெரியாம பேசுறாங்கன்னா நீ கூட கை வாங்குறியப்பா? அவர் என்னோட புருஷன். அவருக்கு என்ன அடிக்கிற முழு உரிமையும் இருக்கு. அது கேட்க நீ யாரு? நாங்க எங்க ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கிறோம். இந்தாங்க, இதுல சைன் பண்ணிட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பெத்த வயிறு எரியுது. இங்க பார், பெத்த வயித்தெரிச்சலோட சொல்ற, உன் பொண்ணு நன்னாவே இருக்க மாட்டா, நாசமா போயிடுவா. உன் பொண்ணு தாய் இல்லாதவ. இந்த தாயோட சாபம் அவளை சும்மா விடாது. உன் குடும்பத்தையே அழிச்சிடுயா, உன் குடும்பத்தையே அழிச்சிடும். எதிரி எதிரதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, பக்கத்துல கூட இருக்கலாம். சாரி மாமா வந்தார்ல, அவர் இன்னைக்கு விழுந்தாருன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். இந்த பாவம் அந்த குடும்பத்தோட பாவம் உங்களை மட்டும் இல்லைங்க, நம்ம குழந்தையும் பாதிக்கும். இப்பதான் அவ மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கா. நீங்க செய்யற பாவத்தினால அவளை வாரி கொடுத்துறாதீங்க. என்ன சுதர்சன் இது? என்ன சுதர்சன், அவங்க தான் தெரியாம பேசுறாங்கன்னா நீ கூட கை வாங்குறியப்பா? அவர் என்னோட புருஷன். அவருக்கு என்ன அடிக்கிற முழு உரிமையும் இருக்கு. அது கேட்க நீ யாரு? இனிமே நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது, உள்ள போ. சாரி மாமாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க தாங்குவீங்களா? தாங்குனாலும் தாங்குவீங்க. சுதர்சன், இந்த பொம்பளைங்க பேச்ச நம்ம காதுல வாங்கிக்க கூடாது. ஒரு பொம்பளை, உன் அக்கா, உன்னை வீட்டை விட்டு வெளியில தடுத்திட்டா. இத நீ மனசுல வச்சுக்கோ. நான் வரேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு சோதனை வந்துட்டே தான் இருக்கு. சோதனையில ஜெயிச்சு சாதனை பண்ணணும், அதுலதான் நம்ம திறமையே இருக்கு. என்னவோன்னு இந்த பெருசு பண்றது மட்டும் கொஞ்சம் ஓவரா இருக்கு. சுரேஷ் கௌசி கல்யாணமானவங்க. சுரேஷ் வீட்டில் பிரச்சனைனா கௌசல்யா வீட்டில் இருக்கணும், கௌசல்யா வீட்டில் பிரச்சனைனா சுரேஷ் வீட்டில் இருக்கணும். 2 பேர் வீட்லயும் பிரச்சனைனா இங்கே தனியா இருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இந்த பெருசு இங்கேயே கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்த சொல்லுது. இதெல்லாம் டூ மச்சா இருக்குண்ணே. என்னண்ணே, நான் எவ்வளவு சீரியஸான விஷயமா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா இஷ்டத்துக்கு சிரிச்சிட்டு இருக்க? நித்யா, வேதனை படுறதுனாலயோ ஆறுதல் சொல்றதுனாலயோ எதுவும் நடந்துட போறது இல்லம்மா. இவங்களை துரத்துறதுக்கு நான் எப்பவோ பிளான் பண்ணிட்டேன். ரொம்ப சீக்கிரத்துல அவங்க எல்லாரையும் அப்புறப்படுத்திடுறேன். எப்படின்னு? அவங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு நான் ஒரு துருப்பு சீட்டை பயன்படுத்த போறேன். அதை வச்சு இந்த ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். எது எப்படியோ சுரேஷும் கௌசல்யாவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போனா அதுவே எனக்கு போதும். அப்புறம் இன்னொரு விஷயம், சொக்கலிங்கம் இருக்காருல்ல, அவர் என்ன கூப்பிட்டு வந்தன விஷயமா என்கிட்ட பேசினாரு. அது என்ன தெரியுமா? அது வந்து நீ இப்ப யார பத்தியும் எதை பத்தியும் என்கிட்ட பேசாத. என் மூல பூராவும் அந்த சுரேஷையும் கௌசல்யாவையும் துரத்துறதுக்காகவே பிளான் பண்ணிட்டு இருக்க. புதுசா வேற எதையும் திணிக்க வேண்டாம். நீ சொல்ல வந்த விஷயத்த நான் பின்னாடி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரிண்ணே. டேய் சுரேஷ், இந்த வீட்டு வாரிசு சஞ்சயவே ஒழிச்சு கட்டினவனா. உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுல பெரிய சிரமமே இல்லடா. ஏனா பிசினஸ் பத்தி பேச இப்படி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வரணுமா? வேற எங்க போ சொல்ற பத்து?
கம்பெனி ஆஃபீஸ் எல்லாத்தையும் மூடி சீல் வச்சாச்சு. நமக்கு பிஸ்னஸ் கொடுத்தவாளை வீட்டு கூட்டு பேசலான்னா அப்பா இப்போ இருக்கிற நிலைமையில அது முடியுமா? நீயே சொல்லு. வேண்டாண்ணா. நம்ம கம்பெனியை பத்தின விஷயங்கள் நல்லதோ கெட்டதோ அது நம்மளுடைய போட்டோம். அப்பாக்கு அதுல விழவே கூடாது. தாங்கவே மாட்டாரு. வாங்க சார். வாங்க உட்காருங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட்டர், 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாங்க. சாரி சார், இப்படி உங்களை ரெஸ்டாரண்ட்ல வர வச்சு பேச வேண்டிய நிலைமை வந்துருது. எங்க பேசினா என்ன மேடம், எங்க ப்ராப்ளம் சால்வ் ஆனா சரி. அதை பத்தி பேசுறதுக்கு தான் உங்களை இங்க வர சொல்லியிருக்கோம். மிஸ்டர் ஸ்ரீவத்சன், வெறும் பேச்சில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கெல்லாம் மேலே மணி தான் முக்கியம். சார், உங்க பணத்துக்கு நாங்க கேரண்டி சார். கேரண்டி பிஸ்னஸ்க்கு உதவாது மேடம். உங்க கம்பெனி எங்களுக்கு சப்ளை பண்ண வேண்டிய மெட்டீரியல்ஸ்க்காக நாங்க முக்காவாசி பணம் உங்ககிட்ட இஷ்யூ பண்ணியிருக்கோம். நாங்க இல்லைன்னு சொல்லியே சார். இல்லைன்னு கூட சொல்லுவீங்களா என்ன? பக்கா அக்ரிமெண்ட் இருக்கு சார். ஐயோ, அவர் சொன்னதை நீங்க தப்பா எடுத்துட்டீள் போல இருக்கு. உங்ககிட்ட வாங்கின பணத்தை வச்சு தான் நாங்க எங்க கம்பெனியில மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ரெடி பண்ணி என்ன பிரயோஜனம்? எங்க கைக்கு பொருள் வந்து சேரலையே. சார், உங்களுக்கு தான் தெரியுமே சார், எங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையினால எங்க சொந்த மாமாவே கோர்ட்ல ஸ்டே வாங்கி கம்பெனி ஆஃபீஸ் எல்லாத்தையும் சீல் வச்சிட்டாரு சார். அது உங்க ப்ராப்ளம் சார். அதுக்கு நாங்க பாதிக்கப்படணும்னு அவசியம் இல்லை. நாங்க கடனை வாங்கி தான் பணம் கொடுத்துருக்கோம். போன மாசம் சப்ளை பண்ண வேண்டிய மெட்டீரியலை இன்னும் நீங்க கொடுக்கல. வட்டி என்னாச்சு கணக்கு போட்டு பாருங்களேன் சார். இதை பாருங்க சார், நாங்க உங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணும்போது உங்க வட்டி பணத்தை கூட கழிச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறோம். எப்ப நீங்க சொல்றது நடக்க போகுது? பாருங்க சார், இது வெக்கேஷன் டைம். கோர்ட் லீவ் முடிஞ்சு கோர்ட்டு திறந்ததும் ஸ்டே ரிலீஸ் ஆயிடும். அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. மேடம், கோர்ட் விஷயங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்காக நாங்க வம்புல மாட்டிக்க தயாரா இல்ல. அதனால நாங்க எங்க ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கிறோம். இந்தாங்க, இதுல சைன் பண்ணிட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சார், நீங்க இப்படி பேசினா எப்படி சார்? இப்படிதான் மேடம் பேச முடியும். எங்க நிலைமை அப்படி. இத பாருங்க சார், நீங்க எவ்வளவோ வருஷமா எங்க கம்பெனில பிசினஸ் பண்றீங்க. எப்பவாவது இப்படி நடந்திருக்கா? எங்க போறாத காலம் எங்களுக்கு நாங்களே விரோதி ஆயிட்டோம். இன்னும் 1 மாசம் பொறுத்துக்கோங்க சார் ப்ளீஸ். நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம். ஆமா சார், பழசெல்லாம் நினைச்சு பார்த்து கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ப்ளீஸ். இன்னைக்குள்ள நிலைமையை வச்சு தான் சார் பிசினஸ் பண்ண முடியும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். சார், இப்படி பேசினா எப்படி சார்? கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. உங்க பணம் மட்டும் இல்ல, எங்க பணம் மொத்தமும் இதுல தான் முடங்கி கிடக்குது. அது மட்டும் இல்ல, இப்போ எங்களுக்கும் பண கஷ்டம்தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பிசினஸ்ல இறக்கப்பட்டா நஷ்டம் தான் கிடைக்கும். நஷ்டப்பட நாங்க தயாரா இல்ல. சார், நீங்க எங்களுக்கு கொடுத்த ஆர்டர்ல உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி, அதை நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம் சார். நம்பலாமா? சத்தியமா சார், ரங்கநாயகி அம்மா இது வரைக்கும் யாரையும் மோசம் பண்ணினதில்ல. உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த கம்பெனி அவங்க பேர்ல தான் நடக்குது சார். சோ உங்களை என்னைக்கும் நாங்க ஏமாத்த மாட்டோம். உங்க வார்த்தையையும் ரங்கநாயகி மேடத்தையும் நம்பி நாங்க உங்களுக்கு 1 மாசம் டைம் தரோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார். சார். எங்களுக்கு உங்க தேங்க்ஸ் தேவையில்லை. 30 நாளுக்குள்ள நாங்க ஆர்டர் பண்ண மெட்டீரியலை எங்களுக்கு சப்ளை பண்ணுங்க. இல்ல நாங்க கொடுத்த பணத்தை வட்டியோட திருப்பி கொடுங்க. அவ்வளவுதான், நாங்க கிளம்புறோம். அப்ப நாங்க வரோம். வாங்க. என்ன பத்து, ஏன் இப்ப கண் கலங்குற? சுதர்ஷன் மாமா நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டாருன்னு ஃபீல் பண்றியா? இல்லண்ணா, இன்னும் நம்மள எந்த நிலைமைக்கு கொண்டு போய் நிப்பாட்ட போறாரோ.
அதை நினைச்சுதான் நான் ஃபீல் பண்றேன். அம்மா 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 ஏமா அழற? அழாதம்மா. என் கண்ணீரை துடைக்க இந்த பிஞ்சு கையாவது இருக்கே. இதுவும் இல்லைனா எப்போ உயிரை மச்சிட்டு செத்து போயிருப்பேன். அம்மா நான் அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ ஹரிச்சந்திரன் கதை சொன்னேன்ல, ஹரிச்சந்திரன் கடைசி காலம் வரைக்கும் கடவுள்கிட்ட உண்மையா இருந்ததுனால அவர் இழந்ததெல்லாம் திருப்பியும் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி நீயும் நானும் உண்மையா இருந்தா நீ அம்மா கிட்ட போனாலும் நான் உன்னை திருப்பியும் அழைச்சிட்டு வந்துடுறேன். உன்னோட எப்பவும் இருக்கணும் தானே என்னோட ஆசை. அதனாலதான் இந்த உயிரையே வச்சிட்டு இருக்கேன். ஆனா உங்க அப்பாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்குடி. ஏமா அப்பா பார்த்து பயப்படுற? கொஞ்ச நாள் முன்னாடி கூட நானும் தான் அப்பா பார்த்து பயப்பட்டேன். இப்போ அவர் என்கிட்ட எவ்வளோ அன்பாவும் பாசமாவும் பேசுறாரு தெரியுமா? கவலைப்படாத, அவர் மனசு மாறி உன்கிட்டயும் அன்பா இருப்பாரு. அந்த நல்ல நாள் என்னைக்கு வரும் தான் நானும் காத்துட்டு இருக்கேன். நான் உள்ள வரலாமா? வாங்க. நான் எதுக்கு உங்கள்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும்? இது கிருஷ்ணாகுட்டி வீடு. நான் எப்போ வேணா வருவேன், எப்போ வேணா போவேன். தாத்தா, இப்போ நீங்க டிஃபன் சாப்பிட வந்தீங்களா நான் சாப்பாடு சாப்பிட வந்தீங்களா? நீ சொல்றதும் சரிதான்மா. நான் எந்த ஆத்துக்கு போனாலும் என் வயத்தை ரொப்பிக்கலாங்கிற எண்ணத்துல தான் போவேன். ஆனா நான் இங்க வந்துருக்கிறது எதுக்கு தெரியுமோ? என்னோட மனசுல இருக்கிற ஆதங்கத்தை உங்க அம்மா துளசிக்கிட்ட கொட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன மாமா, இன்னைக்கு உங்க பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு. அம்மாடி, சதா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், மற்றவாளையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இருக்கேன். கடவுள் சில நேரத்துல அப்படிலாம் நடக்க வருது இல்லம்மா. என்ன சொல்றீங்க மாமா? சொல்றேன், சொல்லத்தானே வந்திருக்கேன். அம்மா, சீதைய ராவண அசோகவனத்துல காவல் வச்சுட்டான். ராமர் அனுமாரை பார்த்துட்டு வர சொன்னார். அனுமாரும் கடல் தாண்டி அங்க போய் சீதையை பார்த்து திரும்பி வந்துட்டார். ராமர் அனுமார் என்ன சொல்ல போறாரோன்னு ஆவலோட காத்துட்டு இருந்தார். வந்த அனுமார் என்ன சொன்னார் தெரியுமா? சீதையை கண்டேன்னு சொல்லல. ஏன் தெரியுமோ? சீதைன்னு ஆரம்பிச்ச உடனே ராமர் சீதைக்கு என்ன ஆச்சோன்னு பயப்படுவோன்னு கண்டேன் சீதையைன்னு சொன்னார். ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? நாம மத்தவா மனசை புரிஞ்சுண்டு பேசணும். இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க மாமா? பொண்டாட்டி சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தான் புருஷ மனசை மாத்தும். சுதர்சன் மனசை மாத்துற சக்தி உன் பேச்சல் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என் பேச்சு கேட்கிற நிலைமையில அவர் இல்ல மாமா. இப்படி பேசுறதுதான் எனக்கு பிடிக்கல. சீதையை கண்டேன்னு சொல்றதுக்கும் கண்டேன் சீதையன்னு சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்ககிட்ட நான் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி சுதர்சன் எது சொன்னாலும் உடனே பட்டுன்னு இழுத்து பேசாம அவன் போக்கிலேயே போய் சரி பண்ணி பேசணும். தாத்தா, எங்க அப்பா எப்பவும் எங்க அம்மா பேச்ச கேட்க மாட்டேங்கிறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மாடி, நான் நாரதன் மாதிரி வெங்கநாயம்மா ஆத்துல என்ன நடக்கிறதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அவ மனசு தங்கண்டி கோபக்காரி, கொஞ்சம் கோவப்படுவா. கோபம் இருக்கிறது தான் குணம் இருக்குன்னு சொல்ல மாட்டாளா? அக்கா தம்பிக்குள்ள ஏதோ வாக்குவாதம், பேச்சு முத்தி போச்சு, பிரிஞ்சு விட்டா. அதனால நீங்க இங்க வந்துட்டேள். கெட்ட நேரம் ஆட்டி படைக்கும் போது இப்படி தாண்டி நடக்கும். பொழுது விடிஞ்சா பனி விலகிடும் சொல்லுவாள்ல, அது மாதிரி இந்த பகை நிரந்தரம் இல்ல, மறைஞ்சிடும். பாரு, ஒன்று சேரத்தான் போறேள். அந்த நல்ல நாளதான் மாமா நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எதுவும் தானா நடக்காது துளசி, முயற்சி பண்ணாதான் நடக்கும். என்னால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க மாமா? உன்னாலதான் நடக்கும் துளசி. ரெங்கநாயோட தம்பி இல்ல சுதர்சன், மூத்த பையன் அப்படின்னு நினைச்சுதான் சாரியும் அவனை வளர்த்திருக்கான். லக்ஷ்மணன் போட்ட கோட்டை சீதை தாண்டிட்டா. ஆனா ரெங்கநாயம்மா போட்ட கோட்டு பக்கம் கூட சுதர்சன் போக மாட்டான். அப்படிப்பட்ட அவன் இன்னைக்கு என்ன பண்ணா?
கோடு கிழிச்ச கையை முறிக்கிற மாதிரி உறவையே பிரிச்சுட்டு வந்து விட்டான். அந்த உறவை நீ தான் ஒட்ட வைக்க. எனக்கும் வழி தெரியல மாமா. அம்மாடி, மனம் இருந்தா மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவா. சாரி மாமா, இப்போ உடம்பு சரியில்லாம இருக்கார். அது எனக்கும் தெரியும் மாமா. இப்படி தெரிஞ்சு சும்மா இருந்தா எப்படி? சுதர்சன்ட்ட பக்குவமா பேசி அவனை அழைச்சிட்டு அந்த மாமா போய் பார்த்துட்டு வர வேண்டாமோ? அந்த பேச்சு எடுத்தாலே என்ன அடிக்க வராரு. ஐயா சரிம்மா, அவன் இப்போ ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கான், வைராக்கிட்ட இருக்கான். அவனை விட்டு தள்ளு. ரங்கன் ஐயா பாரு, பத்மாவை பாரு. அவ இல்லைன்னா உனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்குமா? இந்த சுதர்சன் தாலி கட்டியிருப்பானா? நிச்சயமா கிடைச்சிருக்காது மாமா. இது அவங்க போட்ட பிச்சு. அந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அம்மா, நன்றியை மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா எப்படி? சுதர்சன் வரலன்னா என்ன, நீ மட்டும் மாமாவை போய் பாரு, ஆறுதலா 4 வார்த்தை சொல்லு, அவளுக்கு இதமா இருக்குமோன்னு. இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? எகிரி குதிப்பான், கண்ணாப்பினான்னு திட்ட போறான். மிஞ்சி போனா என்ன கையை ஓங்குவான். கிருஷ்ணாவை கொண்டு போய் நடுவில் நிற்க வையே, ஓங்கின கை தானா இறங்குமா இல்லையா? ஆமாம்மா, நான் வேணும்னா அப்பா உன்னை அடிக்க வரும்போது குறுக்க நின்னுட்டுமா? இதுக்கு தான் பொண்ணு பிறக்கணுங்கிறது. பையன் பிறந்திருந்தா அம்மா அப்பா கிட்ட அடி வாங்கிட்டு போய் விளையாட ஓடிடுவான். அது ஒன்றும் நான் அடி வாங்கிட்டுமான்னு கேட்கறது. இந்த பாரு, நாளைக்கு ஒரு காரியம் பண்ணு, கிருஷ்ணாவை கூட்டிக்கோ, அப்படியே சாரி மாமாவை போய் பார்த்து வந்துடுவோம். எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கோ, இந்த நாரதர கழகம் நன்மையில தான் முடியும். அதை புரிஞ்சுட்டா சரி. அம்மா, நாளைக்கு நம்ம அத்தை வீட்டுக்கு போலாமா? வேண்டாம். ஏமா? ஒரு பொண்ணோட புருஷன் ராமனோ ராவணனோ, அவளுக்கு அவன் தான் தெய்வம் மாதிரி. சாமி, என்ன லக்ஷ்மி, இன்னைக்கு லேட்டா வந்துட்ட? ஆனா உண்மையிலேயே நீ அதிர்ஷ்டக்காரி தான். என்ன சாமி என்னென்னமோ சொல்றீங்க? நான் கோயிலில் பூ கட்டி வைக்கிறவ, சாமிக்கு மாலை தொடுத்து கொடுக்குறேன். கோயில் நிர்வாகம் எனக்கு பணம் கொடுக்குது, ஏதோ பொழப்பு நடக்குது. என்ன போய் அதிர்ஷ்டக்காரின்னு சொல்றீங்க? லக்ஷ்மி, ஊர்ல எத்தனையோ பேர் பூ தொடுக்கிறா, வைக்கிறா. ஆனா நீ பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்க. அதுதான் பெருமாள் உன்னுடைய மாலையை ஏத்துக்கிறாரு. அந்த ஆண்டாளுக்கு கிடைச்ச பாக்கியம் நோக்கும் கிடைச்சிருக்கு. என்ன சாமி என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா ஒன்று சாமி, நீங்க எல்லார்கிட்டையும் சகஜமா பேசுறீங்க, எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்கிறீங்க. உங்க நல்ல குணத்துக்கு உங்க குடும்பம் நல்லா வாழணும் சாமி. எல்லாம் பெருமாளுடைய அனுகிரகம்மா. இரு, அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். வாங்கோ சம்மதிமா. சம்மந்தியா? என்ன அப்படி கூப்பிடறதுக்கு வெக்கமா இல்ல? அவர் ஏன் அத்தை வெக்கப்படணும்? இருக்கிற உறவை சொல்றாரு. அவர் பொண்ணு கௌசி நம்ம வீட்டு மருமக. அந்த சொந்தத்தை மனசுல வச்சுக்கிட்டு உங்களை சம்மந்தின்னு கூப்பிடுறாரு. கௌசி? ச்சே, அந்த வார்த்தையை முன்னாடி சொல்லாத. கைக்காரி பூனை கண்ணை வச்சுண்டு என் புள்ளைய மயக்கி என் குடும்பத்தையே பிரிச்சுட்டா. ஐயோ, என் பொண்ணு கௌசிக்கு குழந்தை மனசு, அவளை போய் அபாண்டமா பேசுறேளே. ஓ, பொண்ணை பத்தி சொன்ன உடனே கோவம் மூக்கு மேல வருதோ? வீட்டுக்கு வந்த மருமக மாமியார் மனசு போனாம நடந்துட்டு பொருளாத்து பேரு நல்ல நாட்டுவான்னு பேரு. ஆனா உம்மா பொண்ணு வந்தது வராததும் என் பையனுக்கு தலையில மந்திரம் போட்டு அவனை மயக்கி என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா. போனவ நேரம் உன் ஆத்துக்கு வந்தாளா? அதனையா 3வது மனுஷன்? யாரு அந்த மனுஷன்? அவ ஆத்துக்கு ஏன் போனோம்? பெருமாள் சன்னிதில நின்று என் பொண்ணை இப்படி எல்லாம் சொல்லாதே. அவ இங்க வளர்ந்தவ. எங்க வளர்ந்தாலும் நாய் தன்னோட குணத்தை மாத்திக்கவே மாத்திக்காதியா. நான் ஒண்ணு மத்தவா மாதிரி என் பிள்ளைய வளர்க்கல. என் 2 கண்ணுல பொத்தி பொத்தி வளர்த்த. பெரியவனுக்கு கூட நான் அந்த அளவுக்கு பாசம் கொடுக்கல. இவனுக்கு அவ்வளவு பாசம் கொடுத்து வளர்த்த. கல்யாணத்துக்கு முன்னால என்னையே சுத்தி சுத்தி வந்த என் புள்ள என்னைக்கு உங்க பொண்ணு கையை பிடிச்சாலும் அன்னைக்கு என்ன உதறி தள்ளிட்டு அவ பின்னாடி நாய் மாதிரி போயிட்டா. பயிர் எரியறது,
பெத்த வயிறு எரியுது. இங்க பார், பெத்த வயித்தெரிச்சலோட சொல்ற, உன் பொண்ணு நன்னாவே இருக்க மாட்டா, நாசமா போயிடுவா. உன் பொண்ணு தாய் இல்லாதவ. இந்த தாயோட சாபம் அவளை சும்மா விடாது. உன் குடும்பத்தையே அழிச்சிடுயா, உன் குடும்பத்தையே அழிச்சிடும். என்ன ஏன்பா இப்படி எல்லாம் சோதிக்கிறேன்? கடவுள் ஒன்னும் உங்களை சோதிக்கல, எங்க அத்தையையும் எங்க குடும்பத்தையும் தான் சோதிக்கிறாரு. இவங்க நல்லா சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு தெரியுமா? சரியா தூங்குறது கூட கிடையாது. என் புள்ள சுரேஷ் என்னை விட்டு போயிட்டானே 24 மணி நேரமும் புலம்பிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி இருக்கிறதுனால குடும்பத்துல யாருக்குமே நிம்மதி இல்ல. எங்க வீட்டையே சுடுகாட மாத்திட்டு போயிட்டா உங்க பொண்ணு. போதும்மா, போதும். இனிமே நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு சக்தி இல்லம்மா. உங்க பொண்ணு செய்யற கொடுமைய உங்களால கேட்க முடியல. நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த வேதனையை இன்னமும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இத பாருங்க, புள்ள பிரிஞ்ச பாசத்துல எங்க அத்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க பொண்ணு கௌசிய நான் சும்மா விட மாட்டேன். குறைய தீர்த்துக்கலான்னு கோவிலுக்கு வந்தா மொத்த குறையும் பெருமாள் முன்னாடி நின்னுட்டு இருக்கு. நிம்மதியா சாமி கும்பிடலான்னு வந்தா சம்பந்திய அப்படி இப்படின்னு கூப்பிட்டு ச்சே, என் நிம்மதியை கெடுத்துட்டான் பாவி. பெருமாளே, எனக்கு ஏன்பா மேலும் மேலும் சோதனை மேல சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கு? எல்லாம் செயல்பா, எல்லாம் செயல். பூக்கார லக்ஷ்மி எங்க குடும்பம் நன்னா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போனா. அந்த சந்தோஷத்துல நோக்கு மாலை சாத்தலான்னு நினைச்சேன். ஆனா அவ பேசுறத கேட்டதுக்கு அப்புறம் அந்த சாபத்திலேயே பெருமாளே, எல்லாமும் திருவிளையாடல்பா, எல்லாமும் திருவிளையாடல். சாமி, அவங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் சாமி இருந்தேன். அவங்க கிடக்குறாங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பெருமாள் இருக்காரு, உங்க குழந்தைகளுக்கு எதுவும் வராது சாமி. நான் சொல்றேன், உங்க குழந்தைகளுக்கு எதுவும் வராது சாமி. எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அழறீங்க சாமி.